அதிமுகவின் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிடும் எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற தலைப்பிலே சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார். 4ஆம் கட்ட சுற்றுப்பயணம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு புறத்திலே சுற்றுப்பயணம் என்பது நடந்து கொண்டதாலும் இன்னொரு புறத்திலே கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தை, அதற்கு அடுத்தபடியாக எந்தெந்த தொகுதிகளில் அதிமுக போட்டியிடலாம், அப்படி எத்தனை தொகுதிகளில் அதிமுக போட்டியிட வேண்டும், அதற்கு வேட்பாளர்கள் எப்படி தேர்வு செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற முதற்கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக தீவிரமாக வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்றத்தில் என்பது வாழ்வாசாவா அப்படிங்கிற தேர்தல். ஏன்னா முன்னாடி நடந்த தேர்தல்கள் பூராமே தோல்வி அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பிம்பம் என்பது இருக்கிறது. அந்த பிம்பத்தை உடைத்தெறிய வேண்டும் என்றால் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை பதிவு செய்தாக வேண்டும். அதாவது தனி பெரும்பான்மையுடன் அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பை பதிவு செய்த வேண்டும். அப்படி தனிப்பான்மை தவறினால் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லி பாஜக மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கும். அந்த அழுத்தத்தின் மூலமாக மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் தமிழகத்திலே வருவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் நிறுவனத்திலும் ஒப்பந்தம் செய்திருக்கிறாராம். அதாவது எடப்பாடி பழனிசாமியுடைய மகன் மிதுன்ராஜ் அவர்களின் மூலமாக தனியார் நிறுவனத்திலும் பிரம்மாஸ் அப்படிங்கிற தனியார் நிறுவனத்திலும் ஒப்பந்தம் என்பது செய்யப்பட்டிருப்பதாகவும், அந்த நிறுவனம் யாருக்கும் தெரியாமல் 234 தொழிலும் கலாய்வுகளை மேற்கொண்டிருக்கிறது. முதல்கட்ட அறிக்கை என்பது கடந்த மாதங்களிலே எடப்பாடி பழனிசாமியின் கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் முக்கியமாக ஒவ்வொரு தொகுதியிலும், அதாவது கூட்டணி கட்சிகள் அப்படி இப்படி எதுவும் பாராமல் 234 தொகுதியிலும் வேட்பாளர் அப்படிங்கிற முறையிலே ஒவ்வொரு வேட்பாளரையும் தேர்வு செஞ்சு வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக 2ஆம் கட்டமாக தற்போது வேட்பாளர்களை தேர்வு செய்யக்கூடிய வேளையிலே அந்த தனியார் நிறுவனம் இறங்கி இருக்கிறதா. அந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் 3 கட்ட வேட்பாளர் பட்டியல் என்பது தயார் செய்து அந்த 3 கட்ட வேட்பாளர் பட்டியலையும் எடப்பாடி பழனிசாமியிடம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அந்த ஒரு தொகுதியிலே 3 நபர்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா அதில் யார் போட்டியிடுவார்கள் அப்படிங்கிற முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுக்க இருக்கிறார். அப்படித்தான் 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலையும் மிக விரைவாகவே எடப்பாடி பழனிசாமியிடம் அந்த நிறுவனம் என்பது கொடுக்க இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இப்ப அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த தேர்தல்களிலே தோல்வியை தழுவியிருந்தாலும் இப்ப தற்சமயம் தமிழகத்துடைய நிலைமை எப்படி இருக்கிறது, தமிழகத்துடைய மக்களுடைய வாழ்க்கை இயல்பு முறை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பூராமே தமிழக மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அதே இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சி எப்படி இருந்தது, தற்போது திமுகவுடைய ஆட்சி எப்படி இருக்கிறது அப்படிங்கிற புறம் தமிழக மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அது ஊரா அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு குரலாகத்தான் ஒலித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்ல. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜயுடைய தாக்கம் என்பது திமுகவின் பக்கம் தான் இருக்க போகிறது. அதே போல அதிமுக பாஜக கூட்டணி என்பது மிகப்பெரிய அளவிலே வெற்றி வாய்ப்பை பதிவு செய்ய போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதற்குத்தான் 2 கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் தற்போது எடப்பாடி பழனிசாமியின் கைவசம் வந்திருப்பதாக கூட செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.